27வது ஆண்டு அஞ்சலி கூட்டத்திற்காக நாம் எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கோம். காவல்துறையாகட்டும், வருவாய்த்துறையாகட்டும், அல்லது ஒரு சில பொதுமக்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற அமைப்புகளும் 27 வருடங்களாக இந்த இடத்தில் எதற்காக திரும்ப திரும்ப நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்துகிறீர்கள்? ஒரு சம்பவம் நடந்தது, அதற்கு ஒரு சிலர் தண்டனை பெற்றார்கள். ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். வரலாறு என்பது முக்கியமானது. அதுவும் ஒரு சமுதாயத்தை பிளக்க நினைக்கின்ற வரலாறு என்பது நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாறு. அதை அத்தனை சீக்கிரம் மறக்க முடியாது. இந்த கூட்டம் எதற்காக? இந்த நினைவஞ்சலி கூட்டம் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிராக, அடிப்படை வாதத்திற்கு எதிராக. இதில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியோ இந்து இயக்கங்களை சார்ந்தவர்கள் அல்ல. சாதாரண பெண்மணிகள், குழந்தைகள், பொதுமக்கள். குண்டு வைத்தவர்களுடைய நோக்கம் என்பது இயக்கத்தை சார்ந்தவர்களை அழிப்பதென்றால் நெஞ்சு நிமிர்த்தி இன்னும் நூற்றுக்கணக்கான நபர்களை இந்த இயக்கம் அவர்களுக்கு தியாகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் கட்சியும் அரசியல் கொள்கைக்காக செய்யாத தியாகத்தை பாரதிய ஜனதா கட்சியும் இந்த இயக்கங்களும் நூற்றுக்கணக்கான நபர்களை இந்த மத பயங்கரவாதத்திற்கு பலி கொடுத்திருக்கிறது என்றால் அதை நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி கூறுகிறோம். எங்கள் இயக்கம் மட்டும்தான். எதற்காக? இந்த தமிழகம் என்பது தேசியத்தோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த தமிழகம் என்பது தெய்வீகம் சார்ந்த பூமி. இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்து கலாச்சாரம், பண்பாடு, தர்மம், இதற்கு ஒரு இடையூறு வரும் என்றால், இதற்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால், இதோ ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் கலாச்சாரத்தை, தர்மத்தை பாதுகாப்பதற்கு என்று சொல்லி என்ன இடர்பாடு வந்தாலும் இந்த இயக்கத்தை வளர்த்தே தீருவது எதற்காக தெரியுமா? இந்த தமிழகத்தினுடைய அடையாளம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்.